அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக கொடை கொடுப்பவர்களாக திகழ்ந்தார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இரவிலும் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக, தான தர்மங்களை வழங்குவர்களாக இருந்தார்கள். எனவே ரமலானுடைய காலம் என்பது நாம் பசியை உணரக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழையுடைய பசியின் வேதனையை புரிகின்ற காலமாக இருக்கிறது. எனவே அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அதிகம் தான தர்மங்களை வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதன் மூலம் நாம் இறை நெருக்கத்தை பெற வேண்டும். நமது நோன்புடைய நோக்கங்களில் அந்த ஒரு நோக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே என்ன செய்ய வேண்டுமென்றால், நாம் எந்த அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவ முடியுமோ, தான தர்மங்களை செய்ய முடியுமோ அவ்வாறு செய்து நாம் இறை நெருக்கத்தை பெற்ற மக்களாக மாறுவோமாக.